இப்போது பாருங்கள், அந்த 3 மணி வெள்ளை மணி கோத்துட்டோமா கடைசி ரவுண்டுக்கு. கீழே இந்த இடது பக்கம் ஒயரை பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் நம்ம கோத்துக்கணும். இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம லாஸ்ட் லைனுக்கு 3 லைன் போட போகிறோம். எப்போவுமே கடைசி இது நமக்கு எப்படி வரும்? வெள்ளையே தான் மொத்த ரவுண்டும் வரும். இப்போது இந்த வலது கை பக்கம் இருக்கிற ஒயரில் 4 வெள்ளை மணியை கோத்துக்கணும். ஓகேவா? கீழே வந்த ஒயரை இந்த 2 சிகப்பு மணியில் சிகப்பு மணியில் கோத்துக்கணும். இப்போ நமக்கு 3 சிகப்பு 3 வெள்ளைன்னு ரவுண்டு வரணும். என்ன? 3 சிகப்பு 3 வெள்ளை, ஒரு வெள்ளையில் மணி இருக்குது, ஒயர் இருக்குது, 2 சிகப்பில் இருக்கிற மேல் பக்க ஒயரில் 2 வெள்ளை, ஒரு சிகப்பு கோத்து இந்த கீழே ஒயர் இருந்தது இல்லையா, அதை இந்த 2வது சிகப்பில் எதிர்பக்கம் விட்டு இந்த கீழே வந்த ஒயரை இந்த கீழே இருக்க 2 சிகப்பு மணியில் கோக்கணும். இப்போ அடுத்தது நமக்கு என்ன வரணும்? 2 வெள்ளை 4 சிகப்பு வரணும். இந்த 3 சிகப்பு மணியில் ஏற்கனவே ஒயர் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போது இன்னும் 2 வெள்ளை மேல் பக்க ஒயரில் 2 ஒயர் கொடுத்து ஒரு சிகப்பு மணியை கொடுக்கணும். இந்த கீழே இருந்த ஒயரை அந்த சிகப்பு மணியில் எதிர்பக்கமாக எடுக்கணும். ஓகே? இப்போ ஒரு சிகப்பு, இந்த ஒரு வெள்ளை, இந்த 2த்துலேயும் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வெள்ளை தான் ரவுண்டு வரணும். வெள்ளை இல்லை, 2 சிகப்பும் 4 வெள்ளை மணியும் ரவுண்டு வரும் இந்த இடத்துல. இப்போ 2 சிகப்பு மணி ஏற்கனவே இருக்குது, ஒரு வெள்ளை மணியும் இருக்குது. அப்போ இன்னும் நமக்கு 3 வெள்ளை மணி வந்தால் தான் ஒரு ரவுண்டு வரும் இல்லையா? இதோ பாருங்கள், இந்த ரவுண்டு 2 பச்சை இருக்குது, 4 வெள்ளை இருக்குது இல்லையா? நமக்கு இங்கே 2 சிகப்பு இருக்குது, ஒரு வெள்ளை இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 3 வெள்ளையை அதில் கொத்துக்கலாம். மேல் பக்கம் இருக்கிற வலது பக்க ஒயரில் 3 வெள்ளை மணியை கோத்துக்கணும். கீழே இருக்கிற ஒயரை 3வது மணியில் எதிர்க்க கொடுத்து எடுக்கணும். கீழே இருக்கிற ஒயரை கீழே இருக்கிற 2 வெள்ளை மணியில் கோர்த்து எடுத்துக்கணும்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லும் வெள்ளையே தான் ரவுண்டு வரும். அப்போ 3 வெள்ளை மணியை கொடுத்துக்கணும். கீழே இருக்கிற ஒயரை அந்த 3வது வெள்ளை மணியில் விட்டு கீழே இருந்த ஒயரை இந்த 2 வெள்ளை மணியில் கீழே இருக்கு இல்லையா, மூணு வெள்ளை மணி. இப்போ இந்த கீழே இருந்த ஒயரை இந்த ஒரு வெள்ளையிலையும் இந்த ஒரு சிகப்புலையும் விட்டு எடுத்துக்கணும். அடுத்தது ரெண்டு வெள்ளை மணி, ஒரு சிகப்பு மணி. இந்த கிழக்கு ஒயரை இந்த சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். கிழக்கு ஒயரை என்ன பண்ணணும், 2 சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 வெள்ளை மணி, ஒரு சிகப்பு மணி. இந்த கீழே இருக்கிற ஒயரை சிகப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இந்த வலது கை பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல ஒயரு, அதை இந்த 2 சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். 3 வெள்ளை மணி கோக்கணும். மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் 3 வெள்ளை மணியை கொத்தணும். இப்போ இந்த வலது கை பக்கம் இருக்கிற பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒயரை இந்த கீழே இருக்கிற 2 வெள்ளை மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போது கடைசி லைனுக்கு அடுத்த லைனுக்கு போகிறோம் இல்லையா, அடுத்த லைனுக்கு போகும்போதே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எப்போவும் நம்ம மேல் பக்கம் கொடுத்துட்டு வரத கீழே இல்லையா. ஸோ இப்போ இந்த இடது கை ஒயரில் 3 வெள்ளை மணியை நம்ம கோக்கணும். இந்த வலது கை பிடிச்சிட்ருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளை மணியில் கொத்தணும். இப்போ பாருங்கள், 2 வெள்ளை மணியில் ஒயர் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டு லைன் இதோ இந்த வெள்ளை ரவுண்டெல்லாம் போட போகிறோம், கடைசி புள்ளி வரிசையை. ஓகேங்களா, கடைசி புள்ளி வரிசை நம்ம போட போகிறோம். இதில் எல்லாமே உங்களுக்கு வெள்ளை ரவுண்டு தான் வரும், சிகப்பு மணியே வராது. ஓகேவா. இப்போ இடது பக்க ஒயரில் மூணு வெள்ளை மணி,
இந்த வலது பக்கம் ஒயரை எடுத்து அந்த 4 வெள்ளை மணி கோக்கணும். நாலாவது வெள்ளை மணியில் ஒயரை ஆப்போசிட்டில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த கீழே வந்த ஒயரை இந்த மணிகளில் 2 வெள்ளை மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ மறுபடியும் மேல் பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஒயரில் 3 வெள்ளை மணி. மறுபடியும் கீழே வந்த ஒயரை இந்த 2 வெள்ளை மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 வெள்ளை மணி. மறுபடியும் கீழே வந்த ஒயரை ரெண்டு வெள்ளை மணியில் கோக்கணும். மூணு வெள்ளை மணி. ஓகே, மறுபடியும் இந்த கீழே இருந்த ஒயரை இந்த 2 வெள்ளை மணியில் கோர்த்துக்கணும். மூணு வெள்ளை மணி கோக்கணும். மேலே இடது கை பக்கம் இருக்கிற ஒயரில் 3 வெள்ளை மணி. மறுபடியும் கீழே வந்த ஒயரை இந்த 2 வெள்ளை மணியில் விட்டு எடுத்துக்கணும். மேலே இடது கை பக்க ஒயரில் 3 வெள்ளை மணி. மூணாவது வெள்ளை மணியில் இப்படி எதிர்பக்கம் விட்டு எடுத்தால் மறுபடியும் கீழே வந்த ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும். 3 வெள்ளை மணி கோக்கணும். மறுபடியும் கீழே இருக்கிற ஒயரை இந்த 2 வெள்ளை மணியில் கோக்கணும். இப்போ 3 வெள்ளை மணி கோக்கணும். மேலே இருக்கிற இடது கை பக்க ஒயரில் 3 வெள்ளை மணி கோக்கணும். இப்போ கடைசி ரவுண்டு போட போகிறோம். கடைசி ரவுண்டு. அப்போது ஆஸ் யூஷுவல் இந்த 2 வெள்ளை மணியில் இந்த வெள்ளையை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எந்த பக்கம் ஒயரில் ஒன்றா 3 மணியை கோக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம இப்போ திருப்பெல்லாம் போகிறதில்ல, அடுத்த லைன்லாம் இல்லை, அந்த லைனு ஒரு பக்கம் முடிய போகுது. அதனால் ஏதாவது ஒரு ஒயரில், ஏதாவது ஒரு பக்க ஒயரில் 3 மணியும் வெள்ளை மணியாக கோத்துடலாம். கோத்துட்டு முடிச்சு, ஏன்னா எனக்கு ஒயரும் சின்னதாகிடுச்சு, அப்படியும் இல்லாத நம்ம லைன் முடிக்க போகிறோம், அதனால் அப்படியே சேர்த்து முடிச்சு போட்டுருணும். நல்லா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரவுண்டு போடும் பொழுதும் இழுத்து போடுங்கம்மா ஒயரு. ஏன்னா
ஒயர் லூஸாக ஆகிடும், மெல்லிஸாக இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம அடுத்தது இழுக்காத போட்டோம்னா நடுவில் ஒயர் கேப் வரும், ஒயர் தெரியும், அதோட ஒரு மாதிரி அந்த ஷேப்பே வராமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த வில்வதள கோலத்தில் நம்ம ஒரு பாதி போட்டிருக்கிறோம். இது பாருங்கள், இது மேலே வச்சா உங்களுக்கு தெரியும். இந்த போர்ஷன் பச்சை, இது நம்ம போட்டிருக்கிற இந்த சிகப்பு. ஓகேவா. இப்போ இதே போலையே நம்ம இந்த பக்கம் போட்டு வர போகிறோம். புள்ளி வச்சு தானே நம்ம போடுவோம், சந்து புள்ளி இப்படி வச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லிவிட்டேன். இப்போ அருகோணம்னா இப்படி வரும்பொழுது உங்களுக்கு முடிக்கிற இடத்துல டவுட்டு வரும், இதுவாக இருக்கும். அது நான் இன்னொரு கோலத்தில் அதையும் சொல்லித்தரேன், அந்த மெத்தடையும் சொல்லித்தரேன். முதல்ல போடுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னுட்டு தான் இந்த மெத்தடில். இப்போ இதையே நம்ம இந்த பக்கம் இதே போல் போடணும். இந்த 2 டைமண்ட் இங்கே, இதனுடைய பாதி டைமண்ட் இங்கே, இந்த ஸ்டார்னுடைய பாதி இங்கே, இந்த போர்ஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறம் நம்ம ஒரு டைமண்டை போட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சா கூட நீங்களே அழகாக போட்டுக்கலாம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்ததுனாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். போட்டு முடிச்சிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறமா.